ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம மாலையபிஷ சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது மிளகு குழம்பு. அதுக்கு துவரம்பருப்பு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூனு, 1 ஸ்பூன் மிளகு, 2 மிளகா வற்றல், அப்புறம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா வெறும் பாணியில் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும் பொடிக்கிறதுக்கு. அதை ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ விட்டு கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் இது மட்டும் தாளிச்சிட்டு புளி தண்ணி விட்டுருங்க. புளி தண்ணி கொதிச்சுட்டே இருக்கும்போது குழம்புக்கு தேவையான மஞ்சப்பொடி, உப்பு சேர்த்து கொதிக்க விடுங்க. அதோடு நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சிட்டு அதையும் சேர்த்து இதில் கலந்துடணும். கலந்து நல்லா கொதிக்க விட்டிங்கன்னு சொன்னால் மிளகு குழம்பு மணக்க ரெடி ஆகிடும். நல்லா கொதிக்க திக்காகும். உங்களோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து நிறுத்திக்கோங்க. நல்லா திக்காக கொதிக்க வச்சிட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நாள் படை இருக்கும். அப்படி கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். நான் மாலையபிஷம்னால தேவையான அளவு கொதிக்க விட்டு நிறுத்திட்டேன். அதோட மற்ற என்ன சமையல் இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா, மணத்தக்காளி கீரை கூட்டு, மிளகு குழம்பு, பருப்பு ரசம். இதுதான் இன்றைய சமையல். நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.